வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கீர்த்தனா அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாக பிரச்சினையே காரணம். 6 மாத ஊழல் தடுப்பு நடவடிக்கையில் முன்னாள் அமைச்சர் மற்றும் குடும்பத்தினர் உட்பட 29 பேர் கைது. 10 வருடங்களுக்கு பிறகு தேசிய மீன்பிடி படகுகள் கணக்கெடுப்பு ஆரம்பம். இரு தரப்பினருக்கும் இடையில் கடும் மோதல், படுகொலை செய்யப்பட்ட இளைஞன். நாமலை சிறையில் அடைக்கும் முயற்சியில் ரணில் மற்றும் மைத்திரி. கொழும்பில் விடுதி சுற்றி வளைப்பு, பெண்கள் மற்றும் ஆண்கள் கைது. செம்மணி மனித புதைக்குழியில் மேலும் 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாக தெரிவித்தார். வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு நேற்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள், அதிபர்கள் பற்றாக்குறை, அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள், அதிபர் தொழிற்சங்கங்கள், கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் பாடசாலை மட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிபர்கள், ஆசிரியர்கள் சிலருக்கு கருத்துக்கள் தெரிவித்து இருந்தனர். இக்கருத்துக்களை செவிமடுத்த பிரதமர் கருத்து தெரிவித்த போது, ஆசிரியர்கள் நியமனங்கள் கடந்த 5 வருடங்களாக வழங்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம். விரைவில் இதற்கான தீர்வு கிடைக்கும் என நம்புகின்றேன். இதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்கள் வழங்க உள்ளோம். கல்வி மாணவர்களுக்கானது. இதனை நாம் சரியாக வழங்க வேண்டும். 50 மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் கவனம் செலுத்தப்படும். வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணம். விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகள் அழைத்து கலந்துரையாடி தேர்வினை காண இருக்கின்றன என தெரிவித்தார். இலங்கையின் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் கடந்த 6 மாதங்களில் முன்னாள் அமைச்சரவை அமைச்சர், அவரது மனைவி, குழந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் உட்பட 29 நபர்களை கைது செய்துள்ளது. லஞ்சம், சட்டவிரோத சொத்து குவிப்பு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் ஆகிய குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் போது குறித்த அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல புலனாய்வு பிரிவுகள் மூலம் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகம் தெரிவித்துள்ளது. சிறப்பு புலனாய்வு பிரிவு 7 நபர்கள், ரகசிய புலனாய்வு பிரிவு 1 தனிநபர், சொத்து விசாரணை பிரிவு 2 நபர்கள், திறந்த புலனாய்வு பிரிவு 5 நபர்கள், முன்னாள் அமைச்சரின் மகன், மருமகன் மற்றும் 2 மகள்கள், முன்னாள் அமைச்சக செயலாளர் மற்றும் கூடுதல் செயலாளர், 3 முன்னாள் நிறுவன தலைவர்கள், 1 நிறுவன தலைவர் மற்றும் 4 முன்னாள் உள்ளூராட்சி சபை தலைவர்கள், முன்னாள் மாகாண எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் மாகாண முதலமைச்சர், முன்னாள் மாகாண தலைமை செயலாளர் மற்றும் மாகாண துணை செயலாளர், முன்னாள் மோட்டார் போக்குவரத்து துணை ஆணையர், மேலாண்மை உதவியாளர், ஒரு சிறப்பு மருத்துவர், நீதித்துறை அதிகாரி மற்றும் ஒரு எழுத்தர். கைது செய்யப்பட்டவர்களை தவிர நாடு முழுவதும் உயர் நீதிமன்றங்களில் 50 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மீன்பிடி படகு கணக்கெடுப்பு இன்று ஆரம்பமாக உள்ளது. இதன் முதற்கட்டம் இன்று பாணந்துறை மீன்பிடி துறைமுகத்தில் ஆரம்பமாகி எதிர்வரும் 20ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியாக செயல்படுத்தப்படும் என்று கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மீன்பிடி படகு கணக்கெடுப்பு சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு முழுவதையும் உள்ளடக்கியதாக நடத்தப்படும் என்று கூறப்படுகின்றது. நாட்டின் கடற்கரையோரத்தில் இயங்கும் சுமார் 50,000 மீன்பிடி படகுகளில் புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்குவதே இந்த கணக்கெடுப்பின் பிரதான நோக்கமாகும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தொழிலில் தீவிரமாக ஈடுபடும் படகுகளை அடையாளம் காண்பது, பாவனையில் இல்லாத மற்றும் பழுதடைந்த படகுகளை கரையோரத்திலிருந்து அகற்றி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு ஆதரவளிப்பது, சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கு பங்களிப்பது, மீன்பிடி நடவடிக்கைகளுக்கான உரிமங்களை ஒழுங்குபடுத்துவது போன்றவை எதிர்பார்க்கப்படுகின்றன. இந்த கணக்கெடுப்பு பல கட்டங்களாக நடைபெற உள்ளது. முதற்கட்டத்தில் வெளியிணைப்பு இயந்திரம் பொருத்தப்பட்ட OFRP மற்றும் MTRB படகுகளும், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களில் அனைத்து பலநாள் மற்றும் இயந்திரமற்ற படகுகளும் கணக்கெடுக்கப்படும்.
கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகள் ஒவ்வொரு மீன்பிடி இறங்கு துறைகளுக்கும் விஜயம் செய்து படகுகளை பரிசோதித்து பிரத்யேக கணக்கெடுப்பு ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டுவார்கள். கணக்கெடுப்பிலிருந்து சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மீன்பிடி படகு அனுமதி பத்திரங்கள் மற்றும் ஏனைய அனைத்து நிவாரண சேவைகளும் அடுத்த வருடம் முதல் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாட்டில் மீன்பிடி படகுகளின் புதுப்பிக்கப்பட்ட தரவுத்தளத்தை உருவாக்குவதே இதன் நோக்கம் என்றும் கணக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்காத படகுகளின் அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வேண்டாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. புத்தளம் மாரவில முதுகட்டுவ கடற்கரையில் இரு தரப்பினர்களுக்கு இடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதில் இருவர் காயமடைந்து மாரவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்தார். இந்த கொலை நேற்று இரவு நடந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவர் மாரவில பகுதியைச் சேர்ந்த 32 வயதுடையவர் ஆவார். கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்ய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனக்கு எதிரான வழக்குகளில் 100%மானவை மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரம்சிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் இதனை தெரிவித்துள்ளார். எனினும் அவர்களின் யாரையும் தான் வெறுக்கவில்லை. அரசியல் ரீதியாக அரசியல் வழக்குகளை எதிர்கொள்வேன் என அவர் கூறியுள்ளார். இந்த நாட்டின் குடிமக்களாக நாங்கள் யாருடனும் பழக்கம் வைத்துக் கொள்ள முடியும். அரசியல் ரீதியாக எதிர்கருத்து கொண்டவர்களாக இருக்கலாம், எங்களை சிறையில் அடைக்க முயற்சிப்பவர்களாக இருக்கலாம். நாங்கள் அவர்களை வெறுக்க மாட்டோம். நாங்கள் அவ்வாறு செய்திருந்தால் ரணில் விக்ரமசிங்கவுடன் அரசாங்கத்தை அமைத்திருக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுடன் அரசியல் செய்திருக்க முடியாது. எங்கள் இதயத்தில் எந்த கசப்பும் இல்லை. நாங்கள் அதை அரசியல் ரீதியாக எதிர்கொள்கின்றோம். அரசியல் ரீதியாக அரசியல் வழக்குகளை எதிர்கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் அதை வெறுப்புடன் எதிர்கொண்டு தப்பித்துக் கொள்ளவில்லை. ஆனால் சில அரசியல் கட்சிகளின் தலைவர்களுக்கு மற்றவர்களுடன் பேசுவதில் சிக்கல் உள்ளது. எனினும் எங்களுக்கு அப்படியானதொரு நிலை இல்லை என நாமல் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியான மாதிவெல பகுதியில் தகாத செயற்பாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட நிலையம் ஒன்று போலீசாரினால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. மிரிகான போலீசார் நேற்றிரவு மேற்கொண்ட சோதனையில் விடுதியின் மேலாளர் 2 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண்கள் 22 மற்றும் 24 வயதுடையவர்கள். அவர்கள் பதுளை மற்றும் புடலுவோயா பகுதியை சேர்ந்தவர்களாகும். சந்தேக நபர்களான ஆண்கள் 22, 25 மற்றும் 33 வயதுடைய திக்வெல்ல மற்றும் பன்னிப்பட்டிய பகுதியை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர். இது தொடர்பாக மிரிகான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள 2 மனித புதைக்குழிகளில் இருந்தும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூட்டு தொகுதியில் 3 முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 14 நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் 55 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் 29வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி கடந்த 14 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்றைய தினம் வரையில் 55 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித பகுதியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 38 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட 3 எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 120 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரையில் 130 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் திங்கட்கிழமை மேலும் செம்மணியில் தற்போதுள்ள 2 மனித புதைக்குழிகளை விட அயலில் மேலும் மனித புதைக்குழிகள் உள்ளனவா என்பதை ஆராயும் நோக்கில் ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை மனித புதைக்குழிகளிலிருந்து மீட்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காணும் வகையில் அவற்றை மக்களுக்கு காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்ள www.ceylontamil.com என்ற எமது இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.